salvation இப்போ ஹீப்ரூல நம்ம பார்க்கலாம். अब इस महान उद्धार को हम हिब्रू में देखेंगे இத என்ன சொல்வாங்க அப்படினா, और इसे क्या कहेंगे? யெஷுவா ஹா காடோலா. यशुआ हा गाडोला. யெஷுவா அப்படினு சொன்னா ரட்சிப்பு. यशुआ का मतलब है उद्धार. ஹா காடோலா அப்படினா हा गाडोला इसका मतलब கிரேட் அப்படினு சொல்லி அர்த்தம். वो ग्रेट महान करके आएगा. என்னது பெருசு? और वो महान चीज क्या है? ரட்சிப்பு தான் பெருசு. उद्धार ही महान है. இந்த காடோலாங்கற வார்த்தையில ये गाडोला जो शब्द है இதுல மொத்தம் 5 எழுத்து வரும். इसमें 5 अक्षरें आते हैं. முதல்ல கிமல், पहला गीमल, அப்புறம் தாலத், அப்புறம் வாவ், उसके बाद अदालत, फिर वाव, அப்புறம் லாமட், அப்புறம் ஹே. उसके बाद लैमेड, उसके बाद हे. இந்த 5 எழுத்து சேர்ந்ததுதான் காடோலா. ये 5 अक्षर मिलाकर गाडोला. எது காடோலா? क्या गाडोला है? யெஷுவா ஹா காடோலா. यशुआ हा गाडोला. ரட்சிப்பு தான் பெருசு. वो उद्धार ही महान है. அது என்ன பெருசு? என்ன பெருசுல என்ன டிகோடிங் இருக்குது? ये महान के अंदर ऐसा क्या डिकोडिंग है? அந்த ரட்சிப்பு எப்படி பெருசாகுது? और ये उद्धार कैसे महान हो सकता है? அந்த பெருசாறதுக்கு காரணம் ஒன்னு உண்டு. वो महान होने का एक कारण होगा कुछ ஏன்னா तो। அவர் இல்லாம எதுவுமே பெருசு இல்ல. क्योंकि परमेश्वर को छोड़ कुछ महान नहीं. அவர் ஒரு இடத்துல இல்ல அப்படினா, और परमेश्वर एक जगह पर ना हो, அந்த இடத்துல அது பெருசே இல்ல. वहाँ पर कुछ ऐसा महान बोलने के இந்த लिए नहीं है. காடோல்ல நீங்க பாருங்க, ये गाडोल में आप देखिए, இந்த முதல் 2 எழுத்து எடுத்தீங்கன்னா ये पहला 2 अक्षर को आप लेंगे, அத காத் அப்படினு சொல்லுவாங்க. उसे गाद करके कहेंगे. 12 கோத்திரத்துல वो 12 गोत्रों में, அதுல ஒரு கோத்திரத்தின் பெயர் வந்து காத். और उसमें एक गोत्र का नाम गाद. இந்த காத்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ये गाद का मतलब क्या है? சேனை அப்படினு சொல்லி அர்த்தம். ये एक सेना है. ஒரு பெரிய சேனை. ये एक बहुत बड़ा सेना है. இந்த சேனைக்கும் இந்த காடோலுக்கும் என்ன சம்பந்தம்? ये सेना और इस गाडोल का क्या संबंध है? பாருங்க, அவரை துதிக்கும் போது நம்ம சொல்றோம், और जब भी हम उसकी स्तुति करते हैं हम बोलते हैं சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. और सेनाओं का जो परमेश्वर वो पवित्र पवित्र पवित्र. இந்த முதல் 2 எழுத்து வந்து காத். ये पहला जो अक्षर है गाद, அது வந்து சேனை குறிக்குது. वो एक सेना को दर्शाता है. பாருங்க, லேயா சொல்லும்போது சொன்னா, जब लेया कहती है, वो कहती है ஏன்னா எனக்கு கர்த்தர் பெரிய சேனை கொடுத்திருக்காரு, और परमेश्वर ने मुझे एक बहुत बड़ा सेना दिया है, அப்படி சொல்லி காத் அப்படி சொல்லி சொன்னா. ऐसे बोलकर गाद वो बोलती है. பாருங்க, இந்த சேனை யார் அப்படினா, ये सेना कौन है? இது பரலோக சேனையும் குறிக்கும், ये स्वर्गीय सेना को दर्शाता है, அது நம்மளையும் குறிக்கும். वो हमें भी दर्शाएगा. அடுத்து லாமட் என்னது? उसके बाद लैमेड क्या है? லாமட் வந்து மெய்ப்பன். लैमेड एक चरवाह है. லேப்பன் வந்து அந்த சேனைகளுக்கான அந்த கேப்டன் அவரு. और वो सेना का एक अधिकारी जो है वो लैमेड है. ஒரு சேனை இருக்கு அப்படினா, एक सेना यदि हो, அதனுடைய கேப்டன் தான் யார்? இந்த லாமட். और उसका जो अधिकारी जो है वो लैमेड है. இந்த கேப்டனும் ये कैप्टन அதுக்கு பிறகு சேனையும், और फिर सेना, இந்த 2 காரியம் இணைஞ்சிருக்கும். ये दोनों जो जुड़ा हुआ होगा. இதுதான் பெருசு. यही महान है. பாருங்க, இன்னைக்கு ரட்சிப்புன்னு வரும்போது, और आज जब उद्धार करके आता है, அந்த ரட்சிப்புல அவர் என்ன செய்றார்? उस उद्धार के अंदर वो क्या करता ஒரு है? பெரிய சேனையை தன்னோடு இணைக்கிறார். एक बहुत बड़ी सेना को अपने साथ जोड़ता है. எந்த சேனை? वो कैसा सेना? ரட்சிப்பை பெற்ற ஒரு சேனை. एक उद्धार को पाया हुआ एक सेना. இன்னைக்கு எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். आज हम सभी ने उद्धार पाया है. இந்த காத் வந்து யாரு? ये गाद कौन है? இவங்க எல்லாம் சேனை. ये सब सेना है. இந்த சேனை என்னது? ये सेना क्या है? இவங்க எல்லாம் ரட்சிப்பை பெற்றுட்டாங்க. और इन्होंने उद्धार पा लिया है. ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய சேனை. उद्धार पाया हुआ एक बड़ा सेना. அவங்களுக்கு இவர் யாரா இருக்கிறார்? और उनके लिए कौन है? அவருக்கு அவங்க எல்லாத்துக்கும் லாமட் வந்து யாரு? और उन सभी के लिए लैमेड कौन है? அவங்க எல்லாத்துக்கும் லாமட் வந்து ஒரு பெரிய கேப்டன். उन सभी के लिए लैमेड एक बहुत बड़ा अधिकारी है. அவர் கேப்டனா இருக்கிறார். और वो कैप्टन बनकर है. லாமட் தான் கேப்டன் பத்துடுங்க. वो लैमेड ही वो कैप्टन है. ஒரு பெரிய சேனை. एक बहुत बड़ी सेना. அந்த சேனைக்கு அவர்தான் கேப்டன். उस सेना का जो कैप्टन वही है. பாருங்க, பைபிள் சொல்லுது, और यहाँ पर कलाम कहती है, ஏனென்றால் தமக்காகவும் क्योंकि अपने लिए தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் और अपने द्वारा जो सब कुछ उसने बनाया அநேக பிள்ளைகளை और बहुत से पुत्रों को மகிமையில் கொண்டு வந்து महिमा में पहुंचाए. சேர்க்கையில், और जब वो वैसा जोड़ता है, அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், और बहुत से पुत्रों को महिमा में जब लेकर आकर छोड़ता है, நிறைய பிள்ளைகளை அவர் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். और बहुत से पुत्रों को जो बच्चों को जो महिमा में लेकर आता है. இன்னைக்கு நம்ம தான் அவருடைய பிள்ளைகள். आज हम उसके जो पुत्र है. நம்ம எல்லாத்தையும் அவர் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். हम सभी को उसके महिमा में ले आता है. நம்ம எல்லாம் ஒரு பெரிய சேனையா இருப்போம். हम सभी जो बनकर एक सेना रहेंगे. அப்பொழுது तब
அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி. और तब उनका उद्धार का जो करता है, அவர் ரட்சிப்பின் அதிபதி யாரு? और वो उद्धार का अधिकारी कौन है? அவர்தான் கேப்டன். और वही कैप्टन है, யெகோஷுவா தான் கேப்டன். और यहोशुआई वो कैप्टन இந்த है। ரட்சிப்பை பெற்ற இந்த பிள்ளைகள் और उद्धार को पाए हुए इन बच्चों को அவங்க மகிமையில சேர்க்கப்படும் போது जब वो महिमा में पहुंचाए जाएंगे, அவங்க எல்லாத்துக்கும் கேப்டனா இருக்கிறார். और उन सभी का कैप्टन है वो, அவர் கேப்டனா இருக்கார் பார்த்துடுங்க. और परमेश्वर कैप्टन है। देखिए, அதுதான் காடோல். और वही गाडोल है, அதுதான் காடோலா. और वही गाडोला है। பாருங்க, யெகோஷுவா ஹா காடோலா. यहोशुआ हा गाडोला, யெகோஷுவா தான் the great. और यहोशुआई वो महान है। அவர்தான் நமக்கு யெஷுவா கொடுக்கிறார். वही हमें यहोशुआ देता है, அவர்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். वही हमें उद्धार देता है। அவர் நமக்கு பாருங்க, அவர் கேப்டனா இருக்கார் பார்த்துடுங்க. वो हमारे लिए एक कैप्टन है। देखिए, உபத்திரவத்தினாலே और वो उस दुख के அவர் द्वारा பூர்ணப்படுகிறார். उसे सिद्ध करता है। இந்த உலகத்துல இருக்கும்போது इस संसार में रहते समय எல்லா உபத்திரவத்தையும் அவர் அனுபவித்தார். सारे दुख को उसने उठाया, இதனால என்ன நடந்துச்சு? और इसके द्वारा क्या हुआ? அவர் பூர்ணப்பட்டார். और वो सिद्ध किया गया। அப்போ அவர்தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். इसका मतलब वही हमारे लिए उदाहरण है। இந்த உலகத்துல நம்மளுக்கு உபத்திரம் வருது அப்படின்னா इस संसार में हमें दुख आता है, நம்மள பூர்ணப்படுத்துறதுக்காக வருது. हमें वो सिद्ध करने के लिए आता है। இது ரட்சிப்புக்குரிய பிள்ளைகளுக்கு. ये केवल वो उस उद्धार पाए हुए बच्चों பாருங்க, के लिए இவ்வளவு है। பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லி வரும்போது इतना बड़ा महान वो उद्धार करके आते समय யெஷுவா ஹா காடோலா, यहोशुआ हा गाडोला, ये ரட்சிப்பு வந்து பெரிதான ஒரு ரட்சிப்பு. और ये महान जो उद्धार है, அந்த பெரிதான அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள वो महान इस शब्द के अंदर அதுல ஒரு பெரிய சேனையே இருக்குது. बहुत बड़ी सेना है वहाँ அந்த पर। சேனையோடு கூட கேப்டனும் இருக்கிறாரு. उस सेना के साथ उसका जो कैप्टन भी है। அந்த கேப்டன் என்ன செய்றார்? वो कैप्टन क्या करते हैं? தன்னுடைய பிள்ளைகளை अपने बच्चों को அவர் மகிமையிலே சேர்க்கிறார். वो महिमा में ले आता है, அது சேர்க்கும்போது और जब वो वैसे करता है, அவர் அங்க மகிமுள்ள கேப்டனாக நிற்கிறார். वो वहाँ पर महिमा से भरकर वो कैप्टन बनकर பாருங்க, இந்த है। ரெண்டும் சேர்ந்ததுதான் ये दोनों मिलाकर ही பெரிதான वो महान அந்த பெரிதான ரட்சிப்பை கொடுக்கிறார். அவர் वो महान उद्धार को देता है। தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் ரட்சிப்பு. वो अपने बच्चों के लिए केवल उद्धार है, தன்னுடைய ஜனங்களுக்கு தான் ரட்சிப்பு. केवल अपने बच्चों के लिए उद्धार है। இந்த கேப்டன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா ये कैप्टन यदि इस संसार में आए, அவர் எதுக்காக வந்தார்? वो क्यों आए? தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் வந்தார். केवल अपने बच्चों के लिए आए। தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும். अपने बच्चों को उद्धार देना है। தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேப்டனாக வந்தார். अपने बच्चों के लिए कैप्टन बनकर आए। எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. कितना अद्भुत है। देखिए, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து इतना महान उस उद्धार के बारे में ஜனங்களுக்கு கவலையே இல்ல. लोगों को कोई चिंता नहीं பாருங்க, है। வேதம் சொல்லுது, देखिए, कलाम कहता है, கர்த்தர் மூலமா அறிவிக்கப்பட்டது. और वो परमेश्वर के द्वारा चर्चा किया गया। பின்பு சீஷர்கள் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. उसके बाद चेलों ने उनसे सुना है, அதை கேட்டு அவர்கள் மூலமா மீண்டும் அறிவிக்கப்படுது. उनके द्वारा सुनकर जो फिर से वो प्रचार பாருங்க, किया गया। டைரக்டா கர்த்தர் நம்மகிட்ட பேசல. देखिए, परमेश्वर सामने से बोला नहीं, யார் ரட்சிப்பை பற்றி और उस उद्धार के विषय में யார்கிட்டயும் கர்த்தர் வந்து டைரக்டா பேசல. किसी के पास जो डायरेक्टली बोला नहीं है, ஆனா கர்த்தர் சீஷர்கள்ட்ட தான் பேசுறார். पर केवल उन चेलों से बोलता है। சீஷர்கள்ட்ட பேசின பிறகு और चेलों से बोलने के बाद சீஷர்கள் மூலமாக चेलों के द्वारा நமக்கு இப்ப அறிவிக்கப்பட்டது. अब हमें जो बताया गया। இன்னைக்கு ஒரு நம்ம சொல்லலாம், சீஷர்கள் செத்து போயிட்டாங்களே. आज हम बोल सकते हैं कि चेले जो है वो तो मर चुके हैं, ஆனா எழுதப்பட்ட நிருபத்தின் மூலமா நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. पर वो लिखे गए उस किताब के माध्यम से वो बोल रहे हैं। பேதுருவை நம்ம பார்க்கல, हम पतरस को नहीं देखे, ஆனா பேதுருடைய சத்தம் இன்னைக்கும் தொனிச்சிட்டு पर இருக்குது. पतरस का आवाज आज भी गूंज रहा है। பவுலை நம்ம பார்க்கல, पौलुस को हमने देखा नहीं, ஆனா பவுலுடைய எழுத்து இன்னைக்கும் கூக்குரல் விடுது. पर पौलुस का आवाज आज भी वो जो है गूंजता है। சோ ஒவ்வொரு வார்த்தையும் इसका मतलब हर एक शब्द ஒவ்வொரு உரத்த சத்தத்தோடு பேசிக் கொண்டு एक இருக்குது. ऊंचे आवाज से गूंज रही है। இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி இருக்குது? आज आपने अपने विषय में कैसा है? देखिए, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து और इतना जो महान उद्धार के विषय நம்ம में கவலையற்று இருக்க கூடாது. हमें चिंता के बिना नहीं சோ होना है। அந்த ரட்சிப்பு, அந்த காடோலா அப்படிங்கிறதுக்கு நம்ம டீகோடிங் பார்த்தோம். गाडोला के बारे में डिकोडिंग देखा। ஒரு பெரிய சேனைக்கு
एक महान सेना के ஒரு लिए பெரிய சேனை உருவாக்கிட்டு இருக்கிறார். एक महान सेना को बना रहे हैं அது அவருடைய பிள்ளைகளால உருவாக்கிட்டு இருக்கிறார். और वो भी उनके बच्चों के द्वारा அது அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து உருவாக்கிட்டு இருக்கிறார். वो भी उन्हें उद्धार देकर वो बना रहे हैं இந்த சேனைக்கு கேப்டன் யாரு? और इस सेना का कैप्टन कौन है இந்த சேனைக்கு அதிபதி யார்? इस सेना का अधिपति कौन है அது யெகோஷுவா. वो यहोशुआ है அவர்தான் கேப்டனா இருக்கிறார். और वही वो कैप्टन है அவர் உபத்திரவத்தினால பூர்ணப்பட்டவர். और वो दुख से जो है सिद्ध किया गया है பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய பாருங்க இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. आज ये उद्धार बहुत ही महत्वपूर्ण இந்த है ரட்சிப்பு பற்றி கவலையற்று இருக்க கூடாது. और इस उद्धार के विषय में बिना चिंता का नहीं நம்மளும் होना है। எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு பற்றி சொல்லணும். हमें भी सबको जो है उद्धार के विषय में बोलना है சொல்லலாட்டி நம்மகிட்ட கேட்பாரு. अगर नहीं बोले तो वो हमसे जो है पूछे நம்மளால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? हमारे द्वारा कितने लोग जो है उद्धार पाए गए எத்தனை பேர் சேனையில சேர்க்கப்பட்டாங்க? और कितने लोग उस सेना में जुड़े गए அங்க ஆவிக்குரிய சேனைக்குள்ள நம்ம சேர்க்கணும் ஜனங்களை. और आत्मिक उस सेना में जो जोड़ना है இந்த ரட்சிப்பின் சுவித்தை சொல்லும்போது और इस उद्धार का सुसमाचार बोलते समय பயப்படவே கூடாது. डरना ही नहीं है நடுங்கவே கூடாது. और कांपना नहीं है யாரும் போடுனாலும் போட்டும். और किसे जाना है वो जाने दो யாரும் சண்டை போடுனாலும் போடட்டும். और वहाँ पर लड़ाई होता है तो होने दो அது நம்மளுடைய உறவே கட்டானாலும் பரவாயில்ல. और अपना संबंध टूटे तो भी ஆனா தேவனுடைய உறவு நம்மகிட்ட கட்டாக கூடாது. परमेश्वर का वो संबंध टूटना नहीं பாருங்க है சில இடங்கள்ல कुछ जगहों पर நம்மள ரொம்ப வெறுத்திருப்பாங்க. हमें बहुत नफरत किए சில होंगे இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிராமமே இந்து கிராமமா இருக்கும். और वो पूरा गांव जो है वो हिंदू गांव होगा அவங்க மட்டும் தான் கிறிஸ்தவனா இருந்திருப்பாங்க. केवल एक ही होंगे वो उद्धार पाए वो எல்லாரும் அவங்க मसीह, வெறுத்து और सभी लोग नफरत ஒரு करके காலத்துல அவங்க ஒதுக்கி கூட வச்சிருந்திருக்கலாம். एक समय में ऐसा होगा उन्हें जो है अलग रखा गया होगा அவங்க எல்லாரும் வெறுத்து அவங்க அந்த உறவே கட் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். और उस संबंध को जो है तोड़ कर रखा होगा ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா पर आज हम देखेंगे அந்த கிராமத்துக்குள்ள நிறைய பேர் கிறிஸ்தவனா மாறி இருப்பாங்க. उस गांव के अंदर बहुत से लोग मसीह बने நம்ம होंगे எந்தெந்த உறவெல்லாம் கட்டாச்சோ जो संबंध टूटा है அது எல்லாத்தையும் சேர்க்க கர்த்தரால முடியும். सब कुछ जोड़ परमेश्वर सकता ஆனா है தேவனுடைய உறவு கட்டாயிட்டுனா पर परमेश्वर का यदि संबंध टूट जाए அது எப்படி சேர்க்கப்படுறது? वो कैसे हम जोड़ेंगे அது யார் சேர்ப்பா? और उसे कौन जोड़ेगा நம்ம தேவனுடைய சேனைக்குள்ள இருக்கணும். हमें परमेश्वर के सेना के अंदर நீங்க होना ஒரு है। கோத்திரம், என்ன கோத்திரம்? आप एक गोत्र हो कौन सा நம்ம எல்லாரும் காத் கோத்திரம். हम सब गाद गोत्र हैं பெரிய சேனை நம்ம. बहुत बड़ी सेना है हम இந்த சேனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். सेना को परमेश्वर आशीष அவர் करेंगे சேனைகளின் ராஜா. वो सेनाओं का जो है राजा है பாருங்க இவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வந்தார். वो अपने बच्चों के लिए आया பாருங்க வாசிங்க. देखिए पढ़ेंगे மத்தேயு 1:21 मत्ती जो है पहला अध्याय 21 को पढ़ेंगे ஆ. ஆ. பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहता है அவள் ஒரு குமாரனை பெறுவாள். वो एक पुत्र जनेगी அவருக்கு யெகோஷுவா என்று பெயரிடுவாயாக. और उसका नाम यहोशुआ रखना ஏனெனில் क्योंकि அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். क्योंकि अपने लोगों का पाप को जो है उद्धार करेगा அவர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க தான் வந்தார். वो अपने लोगों के लिए आया है அவருடைய ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. और उनके जो लोग इस संसार में हैं அவருடைய வருகை தாமதிக்குமானால் उसका यदि आगमन में देरी हो இன்னும் இந்த உலகத்துல பெறக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. इस संसार में जो जन्म लेने वाले बहुत से बच्चे हैं அவருடைய பிள்ளைகளுக்காக और अपने लोगों के लिए அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். वो अपने लहू को बहाए இந்த கேப்டன் தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். ये कैप्टन ने अपने लहू को बहाया है அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக वो अपने बच्चों के பாருங்க लिए சிலவு சொல்லுவாங்கல்ல कुछ लोग कहेंगे देखिए நண்பனுக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் ரெடியா இருப்பேன். मित्र के लिए जान देने के लिए मैं तैयार हूँ இப்படி அவங்க சொல்ற எத்தனை பேரை நான் பார்த்திருக்கோம். ऐसे बोलने वाले बहुत से लोगों के हमने देखा ஆனா होगा உயிர் கொடுப்பாங்களான்னா தெரியாது எனக்கு. पर वहाँ पर जान देंगे या नहीं पता नहीं ஆனா கர்த்தர் உயிரை கொடுத்திருக்கிறார். पर परमेश्वर ने जान दिया है அவர் கேப்டனா இருந்து वो एक कैप्टन बनकर சேனைகளை காப்பாத்துறதுக்கு सेना को बचाने के लिए சேனைகளை மீட்கும் பொருளாக अपने सेना को जो है बचाने के लिए சேனைகளுக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக अपने सेना को उद्धार देने के அவர் लिए தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். उसने अपने खुद के लहू को बहा அந்த दिया இரத்தத்துக்கு மதிப்பு உண்டா இல்லையா? उस लहू का कोई मोल होगा या அந்த नहीं அந்த இரத்தத்துக்கு கண்டிப்பா மதிப்பு உண்டு. उस लहू का सचमुच मोल होगा அந்த மதிப்பு யாருக்கு தெரியும் அப்படின்னா और उसका मोल किसे पता है அவருடைய ஜனங்களுக்கு மட்டும் தான் தெரியும். केवल उसके लोग जानेंगे வேற யாருக்கும் அந்த காரியம் தெரியாது. और कोई उसे जान नहीं पाएगा இன்னைக்கு இவ்வளவு பெரிய
பெரிதான ரட்சிப்பு, आज इतना महान जो उद्धार है, ஒரு பெரிய ரட்சிப்புக்கு एक बहुत बड़े उद्धार के लिए ஒரு பெரிய ராஜா एक बहुत महान राजा அவரை பெற்று அவருடைய பெரிய ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. और उसका उस महान लहू को बहा दिया है। அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை वो கொடுத்திருக்கிறார். बहुमूल्य लहू को बहा दिया। எவ்வளவு அருமையான ஒரு காரியம். कितना अद्भुत चीज है देखिए। இந்த ரட்சிப்பு குறித்து நம்ம கவலையற்றி இருக்க கூடாது. इस उद्धार के को लेकर हमें बिना चिंता का नहीं होना है। எப்பவும் நம்ம மனசுல என்ன இருக்கணும்னா, हमेशा हमारे मन में क्या होना है पता है? யார் இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், इन्हें सच्चाई को बताना है, இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், इन्हें सच्चाई को बताना है। இவங்களுடைய அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, वो हमारे बारे में क्या सोचेंगे, அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க. ऐसे नहीं सोचना है। நீங்க சொல்லலாட்டி கர்த்தர் என்ன நினைப்பார், आपने नहीं बोला तो परमेश्वर क्या बोलेंगे, அததான் நம்ம நினைக்கணும். वही सोचना है இந்த हमें। உலகத்துல ஜனங்கள் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்ல. इस संसार के लोग चाहे कैसे भी हो रहने दो। எனக்கு ஒரு நல்ல ஒரு கிருபை கொடுத்திருக்காரு கர்த்தர். एक अच्छा परमेश्वर ने मुझे एक अनुग्रह दिया है சொந்தக்காரங்க உறவே கிடையாது. और कोई रिश्तेदारों का जो वहाँ पर संबंध யார் नहीं है சொந்தக்காரன் வீட்டுக்கு போறது இல்ல. और कोई रिश्तेदारों के घर पे யார் नहीं யார் जाता சொந்தக்காரங்க இருக்காங்கன்னே தெரியாது. और कौन रिश्तेदार है पता भी नहीं। கொஞ்சம் பேர் தெரியும். कुछ लोग मैं जानता हूँ பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி बड़ा மாமா மாமி எல்லாம் தெரியும். और बड़ा पापा बड़ा मम्मी और मासी और जो है அதுக்கு பெற உள்ள சொந்தக்காரங்க எல்லாம் தெரியாது. और उससे बढ़कर मैं से जानता नहीं அதுக்கு हूँ। நான் கண்டிப்பா நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். और उसके लिए मैं सचमुच स्तुति करता हूँ பாருங்க, परमेश्वर की। உறவுகள் நமக்கு வேணும் இல்லன்ட்டு இல்ல. और रिश्तेदार हमें चाहिए ऐसा नहीं है कि ஆனா नहीं चाहिए। உறவுகள் உடைஞ்சு போறமோ நினைச்சு पर वो रिश्ता टूट जाएगा ऐसा सोचकर சத்தியத்தை சொல்லாம இருந்தால், सच्चाई को यदि हम नहीं बताएंगे, கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு உடைஞ்சு போச்சுன்னா என்ன செய்ய? परमेश्वर के साथ जो संबंध है वो टूट जाएगा तो क्या होगा? நம்ம இந்த உலகத்தின் உறவு உடைஞ்சு போச்சுனாலும் इस संसार का यदि वो रिश्ता टूट जाए, அது என்னைக்கா ஒரு நாள் சேரும். वो कभी ना कभी वो फिर से जुड़ जाएगा। என்னைக்கா ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும் பாருங்க. और ऐसा दिन आएगा कि बहुत ही जरूरत होगा। அன்னைக்கு நீங்க ஏதாவது உதவி செஞ்சிட்டீங்கன்னா तब आपने कुछ मदद कर दिया உங்களை உடனே தலைக்கு மேல தூக்கி வச்சிருவாங்க. और उसे तुरंत आपको सर पर बिठा देंगे। இதுதான் உறவு. यही रिश्ता है। நீங்க காலம் ஃபுல்லா உதவி செய்து आप जीवन भर मदद करके நீங்க கடைசி என்னைக்காவது ஒரு நாள் और आखिर में कोई एक दिन உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். आप मदद नहीं कर सकते ऐसा एक परिस्थिति होगा। அவங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா और यदि मदद नहीं की आपने, உடனே உங்களை உதறி தள்ளிடுவாங்க. तुरंत आपको जो है वहां से ये कर देंगे। இப்படிதான் இந்த உலகத்தின் உறவு. ऐसे ही होता है ये संसार का ஆனா रिश्ता। நம்ம தேவனுடைய உறவு पर अपना परमेश्वर का जो रिश्ता அது है உடையவே கூடாது. वो कभी टूटना नहीं है। அவர்கிட்ட இருக்கிற பாரம் நம்மகிட்ட இருக்கணும். और परमेश्वर के अंदर का वही बोझ हमारे अंदर होना நான் है। எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிட்டு मुझे उद्धार मिल चुका है, மற்றவங்களுக்கும் ரட்சிப்பை நான் பகிர்ந்து கொடுக்கணும். दूसरों को भी उद्धार जो है वहाँ पर बांटना है। அவர்களும் ரட்சிப்புக்குள்ள வரணும். वे भी उस उद्धार के अंदर आना है। இந்த எண்ணம் நமக்குள்ள பரிபூர்ணமா இருக்கணும். ये विचार हमारे अंदर परिपूर्ण तौर से रहना இவ்வளவு है। பெரிதான ரட்சிப்பு. इतना महान उद्धार அவர் தன்னுடைய சேனைகளுக்காக இந்த உலகத்துல வந்தார். वो अपने सेना के लिए इस संसार में आए। அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். वो अपने लहू को बहाया। எதுக்கு ரத்தத்தை சிந்தினாரா? क्यों बहाए? தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி अपने लोगों का पापों को जो है दूर करके அவர்களை ரட்சிப்பார். और उन्हें उद्धार करेगा। பாவம் நீக்கப்படுதல் தான், पाप जो दूर होना वही அதுதான் உண்மையான ரட்சிப்பு. वही असली जो सच्चा उद्धार है। மத்த விடுதலை இருக்குது, அதுவும் ரட்சிப்பு தான். छुटकारा है वो भी उद्धार ही है। ஒருத்தர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, कोई बीमार है அவங்க ரட்சிக்கப்படணும். वो उद्धार पाना है। ரட்சிப்புனா விடுதலை. और उद्धार का मतलब छुटकारा। எதுல இருந்து விடுதலை? किसमें से छुटकारा? வியாதியில இருந்து விடுதலை. उस बीमारी से छुटकारा। ரட்சிப்புன்னு சொல்ற ஒரு காரியம், पर उद्धार जब हम बोलते हैं அது வியாதியில இருந்து விடுதலை பெறது ரட்சிப்பு இல்ல. वो एक बीमारी से छुटकारा पाना उद्धार नहीं है। பிசாசின் பிடியில இருந்து விடுதலை பெறது ரட்சிப்பு இல்ல. शैतान के बंधन से छुटकारा पाना उद्धार नहीं அது है। எல்லாம் ரட்சிப்பின் ஒரு பாகமா இருக்குது. वो उद्धार का एक भाग होता है। ஆனா முழுமையான ரட்சிப்பு என்ன அப்படின்னா, पर परिपूर्ण उद्धार क्या है पता है? அது பாவத்திலிருந்து விடுதலை பெறதுதான். वो आपके पाप से जो है छुटकारा ஒரு पाना। பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் यदि आप पाप से छुटकारा पाए அதுதான் உண்மையான ரட்சிப்பு. वही सच्चा उद्धार है। இன்னைக்கு அந்த உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமா? आज वो सच्चा उद्धार हमने पा लिया क्या? அந்த ரட்சிப்பு தான் நமக்கு தேவை. वही उद्धार हमें चाहिए। நம்ம கர்த்தர்ட்ட கேட்க கூடியது, हमें परमेश्वर से यही मांगना கர்த்தாவே है, எனக்கு அந்த ரட்சிப்பை தாங்கப்பா. प्रभु मुझे उस उद्धार को दीजिए। பாருங்க, ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். देखिए उद्धार बहुत ही महत्वपूर्ण அது है। இது பெரிதான ஒரு ரட்சிப்புன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ये एक महान उद्धार है ऐसा कलाम कहता है। இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
और इतने महान उद्धार के विषय में கவலையற்று இருக்க கூடாது. हमें बिना चिंता का नहीं होना है। ரட்சிப்புனா என்ன? उद्धार का मतलब क्या है? பாவத்திலிருந்து விடுதலை பெறுறது ரட்சிப்பு. पाप से क्षमा पाना वही उद्धार है। சில நேரம் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. कुछ समय जो है श्राप से छुटकारा पाए होंगे। சாபத்திலிருந்து விடுதலை பெறுறது ஒரு ரட்சிப்பின் ஒரு பாகம் தான். श्राप से उद्धार पाना एक उद्धार का भाग है केवल। உடனே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. तुरंत हम ऐसे बोल नहीं सकते कि वो उद्धार पा लिए। அவங்க விடுதலையின் ஒரு பாகத்துக்குள்ள இருக்கிறாங்க. वो छुटकारा का एक भाग के अंदर है। ஆனா உண்மையான விடுதலை எதுனா? पर सच्चा उद्धार क्या है? உண்மையான ரட்சிப்பு என்ன அப்படினா? एक सच्चा उद्धार क्या है? பாவத்திலிருந்து விடுதலை பெறுறது ரட்சிப்பு. पाप से उद्धार छुटकारा पाना। முதல்ல கர்த்தர் சொன்னார், एक समय परमेश्वर ने कहा, கடைசி நாளில் ஜனங்கள் என்கிட்ட வந்து आखिर दिनों में लोग मेरे पास आएंगे, கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுவாங்க. प्रभु प्रभु ऐसा पुकारेंगे, ஆனா என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றல அப்படினா पर पिता का इच्छा को किसी ने पूरा नहीं किया, அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படி சொல்லிட்டாரு. वो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकते। கர்த்தாவே கர்த்தாவே என்னது? और ये प्रभु बोलना क्या है? அது ஜெபிக்கிறது. वो प्रार्थना करना है। கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. ये प्रभु बोलकर प्रार्थना करना कोई फायदा नहीं। ஒருத்தர் 24 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க. एक 24 घंटा एक व्यक्ति प्रार्थना करते ஆனா लगातार, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றல அப்படினா पर आपने पिता का इच्छा यदि पूरा नहीं किया, அப்ப உங்களுடைய ஜெபம் வேஸ்ட். पर उसका मतलब आपका प्रार्थना व्यर्थ है। என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறது வேஸ்ட். और प्रभु प्रभु बोलना वो कोई काम का नहीं। அத இன்னும் நெருக்கமா பார்த்தா उसे और करीबी से देखेंगे, கர்த்தருடைய பெயர் என்ன? परमेश्वर का नाम क्या है? யாவாகிய தேவன். वो या परमेश्वर है। யாவாகிய தேவனே என்று கூப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்ல. और या पुकारेंगे उसमें कोई फायदा नहीं। அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றல அப்படினா, यदि परमेश्वर का इच्छा हमने पूरा नहीं किया, ரட்சிப்பு ஜெபத்துல வராது. एक उद्धार जो है वो प्रार्थना के द्वारा नहीं அவர் आता। ஆல்ரெடி ரட்சிப்புக்கு ரத்தத்தை சிந்திட்டார். परमेश्वर ने पहले ही उद्धार के लिए लहू बहा दिया। எதுவரைக்கும் பாவ மன்னிப்பு வரலையோ, जब तक एक पाप का क्षमा नहीं होता, அதுவரைக்கும் ரட்சிப்பு இல்ல. तब तक उद्धार नहीं है। சில ஜனங்கள் கர்த்தர்ட்ட வந்து சொல்லுவாங்க, कुछ लोग परमेश्वर के पास आएंगे और बोलेंगे, கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தலுமே, प्रभु आपके नाम से शैतानों को भगाया, உம்முடைய நாமத்திலே அற்புத அடையாளங்கள் செய்தோமே, आपके नाम को लेकर चिन्ह और चमत्कार किए, உம்முடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, आपके नाम को लेकर हमने भविष्यवाणी की। இவங்க பிசாசு துரத்துறாங்க, ये शैतान को भगाए, அற்புத அடையாளம் செஞ்சிருக்காங்க, चिन्ह और चमत्कार को किए, தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்காங்க. ये भविष्यवाणी भी किए। இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லையா? ये उद्धार पाए नहीं है क्या? கர்த்தர் சொன்னார், நான் உங்களை அறியேன். और परमेश्वर कहता है मैं तुम्हें नहीं जानता हूँ, உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. और तुम कौन हो मैं नहीं जानता, ऐसा बोल பிசாசு दिया। துரத்தவங்களா இருந்தாலும் சரி, शैतान को भगाने वाले रहने दो, அற்புத அடையாளங்களை செய்தவங்களா இருந்தாலும் சரி, चिन्ह और चमत्कार को करने वाले रहने दो, தீர்க்கதரிசனம் உரைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, या भविष्यवाणी भी करने दो। அவங்கள பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? उन्हें देखकर परमेश्वर क्या कहता है? நீங்க யாருப்பான்னு கேட்டாரு. तुम कौन है ऐसे पूछता है, நான் உங்களை அறியேன். मैं तुम्हें नहीं जानता, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு நீங்கி போங்கள். कुकर्म करने वालों मेरे से दूर हो जाओ। அவங்களுடைய அக்கிரமம் நீங்கப்படல, उनका जो है वो कुकर्म हटा नहीं है, அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படல, उनका पाप का क्षमा नहीं हुआ है, அதனால அவங்க மூலமா அற்புதம் நடக்குது. इसलिए उनके द्वारा एक तरफ अद्भुत होता है, ஆனா அவங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. पर वो राज्य के अंदर नहीं जा सकते। என்னை விட்டு விலகி போங்கன்னு சொல்லிட்டாரு. मेरे से दूर हो जाओ ऐसा कहता அவங்க है। கர்த்தருடைய சேனை இல்ல. वो परमेश्वर की सेना नहीं They है, are not the true armies. और वो सच्चे सेना नहीं है, ஒரு உண்மையான சேனை கிடையாது. एक सच्चा सेना नहीं है वो। பிரதர், அங்க ரொம்ப பிசாசு துரத்துறாங்க. भाई वहाँ पर बहुत शैतान भगाते हैं, இங்க அற்புத அடையாளம் நடக்குது. यहाँ पर चिन्ह और चमत्कार हो रहा இந்த है। பிரதர் சூப்பரா தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. ये भाई अच्छे से भविष्यवाणी करते हैं। அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? क्या वो उद्धार पाए हैं क्या? பாருங்க, இவ்வளவு காரியம் பார்த்துக்கிட்டே வரோம். इतना हम देखते आ रहे हैं, இவ்வளவு காரியம் செய்த பிறகும், इतना चीजों को करके भी, இவ்வளவு ஜெபம் இருந்த போதும், इतना प्रार्थना के बावजूद எவ்வளவு உருக்கமா ஜெபிக்கிறாங்க. कितना वो प्रार्थना करते हैं, இந்த சிஸ்டர் எவ்வளவு அருமையா ஜெபிக்கிறாங்க. कितना अद्भुत रीति से ये बहन प्रार्थना நைட் करती है, எல்லாம் ஜெபம் பண்றாங்க. रात भर वो प्रार्थना करते हैं, எப்பவும் ஜெப சிந்தனையோடு இருக்கிறாங்க. वो प्रार्थना के विचार में ही है वो। ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா? क्या वो उद्धार पाए हैं क्या? ஜெபம் பண்ணாலும் प्रार्थना करते हैं तो भी ரட்சிப்பு வேற, उद्धार बहुत ही अलग है, ஜெபம் வேற, प्रार्थना अलग है ரட்சிப்பு வேற, और उद्धार अलग है, வரங்கள் வேற. वरदान अलग है। ரட்சிப்பு இல்லாம வரங்கள் கிரியை செய்யும். एक उद्धार
के बिना वरदान क्रिया करेगा। ரட்சிப்பு இல்லாம உங்களுக்கு நீங்க அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். बिना उद्धार का बहुत से चीजों के लिए प्रार्थना कर सकते हो। ரட்சிப்பு இல்லாமலே தீர்க்கதரிசனம் வரும். बिना उद्धार का भविष्यवाणी होगा। இன்னைக்கு தீர்க்கதரிசனம் வரைக்கும் பாருங்க, आज भविष्यवाणी करते समय देखिए, இந்து ஜனங்களுடைய பேர் ரொம்ப அருமையா கூப்பிடுவாங்க. हिंदू भाइयों का नाम बहुत अच्छे से लेंगे। அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் வருது. उनके और एक भविष्यवाणी आती है। அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் வந்தபடி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? भविष्यवाणी आने के बाद उद्धार पा लिए क्या? இல்ல 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 இல்ல. नहीं, ऐसा नहीं होता है। ரட்சிப்பு தீர்க்கதரிசனம் சொல்றவங்களும் ரட்சிக்கப்படணும். भविष्यवाणी जो बोलते हैं वो भी उद्धार पाना है। யாருக்காக தீர்க்கதரிசனம் வருதோ அவங்களும் ரட்சிக்கப்படணும். या किसके लिए वो भविष्यवाणी आती है वो भी उद्धार पाना है। இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. ये उद्धार बहुत ही महत्वपूर्ण இது है। பெரிதான ஒரு ரட்சிப்பு. ये महान उद्धार है। இந்த ரட்சிப்பு பற்றி நிறைய பேர் கவலை இல்லாம இருக்கிறாங்க. ये उद्धार के विषय में बिना चिंता के हैं लोग। ஏன் கவலை இல்ல? क्यों चिंता नहीं है? ஏன்னா பிசாசுகள் ஓடுது. क्योंकि शैतान दौड़ रहा है वहां से। அதனால இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நான் சால்வேஷன் பெற்றுட்டேன். इसलिए वो सोचेंगे कि मैंने सैल्वेशन पा लिया। ஆனா பெற்றுட்டாங்களான்னு தெரியல. पर उन्होंने पाया है या नहीं वो पता அவங்க नहीं। பாவம் மன்னிக்கப்பட்டான்னு தெரியல. क्या उनका पाप का क्षमा हुआ है वो पता नहीं। பிரதர் டெய்லி பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்றேன். भाई मैं रोज उस पाप के क्षमा के लिए प्रार्थना करता हूँ। ஏன் அந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண மாட்டாரா? कि वो भविष्य दक्ता प्रार्थना नहीं करते அந்த क्या? பிசாசை துரத்துறவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்களா? क्या वो शैतान को भगाने वाले प्रार्थना नहीं करते क्या? ஜெபிக்கிறதுனாலயோ एक प्रार्थना के द्वारा உங்களுடைய ஜெபிக்கிறதுனால உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. आपके प्रार्थना से जो है पाप का क्षमा नहीं होता। நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்குது. आपको उद्धार पाने के लिए एक चीज करना है। அந்த காரியத்தை செய்தாதான் वो चीज को जब करेंगे நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். हमें उद्धार मिलेगा। இல்லாட்டி ரட்சிப்பு கிடைக்காது. नहीं तो उद्धार नहीं मिलता। தேவனுக்கு பாருங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தார். इतना महान उस उद्धार के विषय में बिना चिंता के है, நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? हम आने वाले दंड से कैसे बचेंगे? பாருங்க, முதலாவது கர்த்தர் மூலமா அறிவிக்கப்பட்டது. पहले परमेश्वर के द्वारा बताया गया அத சீஷர்கள் கேட்டாங்க. और उसे चेलों ने सुना। கர்த்தர் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். परमेश्वर ने चेलों को प्रकट किया। எப்படி வெளிப்படுத்தினார்? वो कैसे प्रकट किए? ஓமைகளாலே அவரோடு பேசினார். एक दृष्टांत से जो है बोले हैं அது அவங்களுக்கு புரிஞ்சது. और वो समझ लिए उसे। அவங்க புரிஞ்ச காரியத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க और நமக்கு. उन्हें जो समझा है वो हमें प्रकट किए। அந்த ரட்சிப்பு குறித்து நம்ம விளக்கி கொடுத்திருக்காங்க. उस उद्धार के विषय में उन्होंने वर्णन किया। அந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தால் और उस वचन के अनुसार यदि हम चलेंगे நம்ம ரட்சிக்கப்படுவோம். हम उद्धार पाएंगे। இல்லாட்டி ரட்சிப்பு கிடையாது. नहीं तो उद्धार नहीं है। இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. आज सोच कर देखिए। நீங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்க பாருங்க, आप किसी के पास भी आप पूछो, நீங்க பிசாசு துரத்துறவங்க கிட்ட போய் கேளுங்க, एक शैतान को भगाते रहेंगे उनसे நீங்க पूछो ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேளுங்க. क्या आप उद्धार पा लिए? அவங்க சொல்லுங்க, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டேன். हाँ भाई मैंने उद्धार पा लिया है। எப்படி தெரியும்? कैसे समझेगा? ஜெபம் பண்ணா பிசாசுகள் ஓடுது. प्रार्थना करेंगे तो शैतान दौड़ता है, அற்புத அடையாளம் நடக்குது. चिन्ह होता है, चमत्कार होता இதெல்லாம் है। ரட்சிக்கப்படாமலே நடக்குது. ये बिना उद्धार का होता है क्या? உள்ள நரத்து போனோடனே பிசாசு சொல்லுவான், और नरक में जाते शैतान कहेगा என்னைய ரொம்ப துரத்திக்கிட்டு இருந்த, बहुत मुझे भगा रहा था ना, நீனே வந்துட்டல உள்ள. देखा तू यहाँ पर आ गया ना अंदर। நரகத்துக்குள்ள வந்த பிறகு சொல்லுவா பாருங்க, नरक के अंदर आने के बाद बताएगा वो। ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். उद्धार पाना बहुत महत्वपूर्ण கர்த்தர் है। யாருக்காக வந்தார்? परमेश्वर किसके लिए आए? He is the captain of salvation. वो उस उद्धार का अधिकारी है। அவர்தான் அதிபதி. वही वो अधिकारी है। அவர்தான் ரட்சிப்புக்குள்ள அதிபதி. वो उद्धार का अधिकारी है। அந்த அதிபதி वो अधिकारी அவர் நிறைய பேரை இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிற ஆர்மிக்குள்ள சேர்க்கிறாரு. वो बहुत से लोगों को अपने सेना में जोड़ता है।